வணக்கம். பொதிகை செய்திகளுக்காக சங்கர். தலைப்புச் செய்திகள். இந்தியாவில் நடைபெறும் தேர்தல்களில் மக்களின் பங்களிப்பு தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. G20 நாடாளுமன்ற சபாநாயகர்கள் மாநாட்டில் பிரதமர் நரேந்திர மோடி உரை. ஆபரேஷன் அதி திட்டத்தின் மூலம் இஸ்ரேலில் இருந்து 212 இந்தியர்கள் தாயகம் அழைத்து வரப்பட்டனர். இக்கட்டான சூழலில் இருந்து மீட்டு வந்த மத்திய அரசுக்கு நன்றி தெரிவிப்பதாக பேட்டி. மிசோராம், சத்தீஸ்கட் மாநிலங்களில் நவம்பர் 7ஆம் தேதி நடைபெறவுள்ள சட்டப்பேரவை தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்கியது. தமிழகத்தில் அகில இந்திய ஒதுக்கீட்டில் காலியாக உள்ள இடங்களை நிரப்ப அனுமதிக்க வேண்டும். மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியாவுக்கு அமைச்சர் மா சுப்பிரமணியன் கடிதம். உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி சென்னையில் நடைபெறும் ஆட்டத்தில் நியூசிலாந்து அணிக்கு 246 ரன் இலக்கை நிர்ணயித்துள்ளது பங்களாதேஷ். விரிவான செய்திகள். கடந்த 25 ஆண்டுகளுக்கும் மேலாக வாக்குப்பதிவு இயந்திரங்களை பயன்படுத்தி வருவதன் மூலம் தேர்தல்களில் வெளிப்படைத்தன்மையை இந்தியா உறுதி செய்திருப்பதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். 9வது G20 நாடாளுமன்ற சபாநாயகர்கள் உச்சி மாநாட்டை புதுதில்லியில் பிரதமர் நரேந்திர மோடி இன்று தொடங்கி வைத்து பேசினார். அப்போது ஜனநாயகத்தின் தாயான இந்தியா தொன்மை வாய்ந்த ஜனநாயக அமைப்புகளை தன்னகத்தே கொண்டிருப்பது பெருமிதம் தெரிவித்தார். ஜனநாயக வரலாற்றில் நாடாளுமன்ற அவைகளின் பங்களிப்பு இன்றியமையாதது என்றும் அவர் குறிப்பிட்டார். உலகின் மிகப்பெரிய தேர்தல்களை இந்தியா நடத்துகிறது என்பது மட்டுமல்லாமல் இந்த தேர்தல்களின் மக்களின் பங்களிப்பையும் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது என்றும் கூறினார். இந்தியாவை பொறுத்தவரை பொது தேர்தல் என்பது மிகப்பெரிய திருவிழாவாக கருதப்படுவதாக குறிப்பிட்ட மோடி, சுதந்திரம் அடைந்தது முதல் இதுவரை 17 பொது தேர்தல்களையும் 300க்கும் மேற்பட்ட சட்டமன்ற தேர்தல்களையும் இந்தியா நடத்தியிருப்பதையும் சுட்டிக்காட்டினார். கடந்த 2019ஆம் ஆண்டு இந்தியாவில் நடத்தப்பட்ட பொது தேர்தலில் 60 கோடி வாக்காளர்கள் வாக்களித்தது மனிதகுல வரலாற்றில் மிகப்பெரியதாக கருதப்பட்ட நிலையில் 600க்கும் மேற்பட்ட அரசியல் கட்சிகள் பங்கேற்றதையும் பிரதமர் நினைவு கூர்ந்தார். அதே நேரத்தில் அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள பொது தேர்தலில் 1 கோடி வாக்காளர்கள் தங்கள் வாக்குகளை பதிவு செய்ய இருப்பதாகவும் பிரதமர் நரேந்திர மோடி அப்போது குறிப்பிட்டார். और साथियों, सिर्फ संख्या में ही नहीं बल्कि पॉलिटिकल रिप्रेजेंटेशन के मामले में भी भारत के चुनाव जैसा उदाहरण आपको दुनिया में नहीं मिलेगा। 2019 के जनरल इलेक्शन में 600 से ज्यादा पॉलिटिकल पार्टी ने हिस्सा लिया था। इन चुनाव में 1 करोड़ यानी 10 मिलियन से ज्यादा गवर्नमेंट एम्प्लॉयज ने इलेक्शन का काम किया था. இந்நிகழ்ச்சியில் உரையாற்றிய மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லா, ஜனநாயகத்தின் விழுமியங்களை பாதுகாக்க வேண்டியது அவசியம் என்றார். இதன் மூலம் உலகம் தற்போது சந்தித்து வரும் சவால்களையும் சர்வதேச முக்கியத்துவம் வாய்ந்த விவகாரங்களுக்கும் தீர்வு காண இயலும் என்றும் குறிப்பிட்டார். உலக நாடுகளை இந்தியா ஒரே குடும்பமாக கருதுவதாகவும் ஓம் பிர்லா தெரிவித்தார். சுற்றுச்சூழலை பாதுகாப்பது தனி ஒரு நாட்டின் பொறுப்பாக மட்டுமில்லாமல் அனைத்து உலக நாடுகளின் ஒட்டுமொத்த பொறுப்பாக இருக்க வேண்டும் என்றும் ஓம் பிர்லா வலியுறுத்தினார். இந்தியாவின் G20 தலைமையின் பரந்த கட்டமைப்பின் கீழ் இந்திய நாடாளுமன்றத்தால் இந்த உச்சி மாநாடு நடத்தப்படுகிறது. 2 நாட்கள் நடைபெறும் இந்த உலகளாவிய நிகழ்வில் 25 நாடுகளின் சபாநாயகர்கள், 10 துணை சபாநாயகர்கள், 50 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டுள்ளனர். இந்த மாநாட்டில் ஆப்பிரிக்க நாடாளுமன்றம் இந்தியாவில் முதன்முறையாக பங்கேற்றுள்ளது. ஒலிம்பிக் மேடை இலக்கு திட்டத்தின் கீழ் நூற்றுக்கணக்கான விளையாட்டு வீரர்களுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டு கோடிக்கணக்கான ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படுகிறது என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார்.
அமேதி நாடாளுமன்ற தொகுதி விளையாட்டுப் போட்டி 2023 நிறைவு விழாவில் காணொலி மூலம் உரையாற்றிய பிரதமர் 3000க்கும் மேற்பட்ட விளையாட்டு வீரர்களுக்கு மாதம் 50,000 ரூபாய் வீதம் நிதியுதவி வழங்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார். விளையாட்டு வீரர்களுக்கு பயிற்சி, உணவு, விளையாட்டு உபகரணங்கள் உள்ளிட்டவற்றை வழங்குவதற்கு இந்த தொகை பயன்படுவதாக அவர் கூறினார். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் பல்வேறு விளையாட்டுப் பிரிவுகளில் இந்தியாவைச் சேர்ந்த விளையாட்டு வீரர்கள் மற்றும் வீராங்கனைகள் பதக்கங்களை வென்று நாட்டுக்கு பெருமை சேர்த்துள்ளதாக கூறியுள்ள பிரதமர், அரசின் ஆதரவும் வீரர்களின் செயல்திறனும் இதற்கு காரணம் என்று கூறினார். இளைஞர்கள் வரும் ஆண்டுகளில் தேசிய அளவிலும் சர்வதேச அளவிலும் பதக்கங்களை வெல்வார்கள் என்று அவர் நம்பிக்கை தெரிவித்தார். समाज के विकास के लिए ये बहुत आवश्यक है कि वहां खेलों का विकास हो, वहां खेल और खिलाड़ियों को फलने फूलने का अवसर मिले। लक्ष्य हासिल करने के लिए मेहनत करना, हारने के बाद फिर से प्रयास करना, टीम के साथ जुड़कर आगे बढ़ना, व्यक्तित्व विकास की ये सारी भावनाएं खेलों के माध्यम से सहज तरीके से युवाओं में विकसित होती है. இந்த நிகழ்ச்சியில் உத்தரப்பிரதேச மாநில முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத், அமேதி தொகுதி நாடாளுமன்ற உறுப்பினரும் மத்திய மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் ஸ்மிருதி இரானி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். போர் மூண்டுள்ள இஸ்ரேலில் சிக்கிக் கொண்டுள்ள இந்தியர்களை பாதுகாப்பாக தாயகம் அழைத்து வருவதற்காக ஆபரேஷன் அஜய் திட்டத்தை மத்திய அரசு தொடங்கியுள்ளது. முதற்கட்டமாக 212 இந்தியர்கள் இஸ்ரேலிலிருந்து விமானத்தின் மூலம் புதுதில்லி அழைத்து வரப்பட்டனர். இஸ்ரேலில் நீடிக்கும் தாக்குதலை தொடர்ந்து அங்குள்ள இந்தியர்களின் நிலைமையை கண்காணிக்கவும் தகவல் மற்றும் உதவிகளை வழங்கவும் மத்திய அரசு தீவிர நடவடிக்கை மேற்கொண்டுள்ளது. இதற்காக இஸ்ரேலில் இந்திய அரசு சார்பில் 24 மணி நேர உதவி மையம் தொடங்கப்பட்டுள்ளது. இதேபோன்று டெல் அவீவில் உள்ள இந்திய தூதரகம் 24 மணி நேர அவசரகால உதவி எண்ணை அறிவித்துள்ளது. அங்குள்ள இந்தியர்கள் 9722226748 மற்றும் 9725432778 கூறினார். Today is the first flight of Operation Vijay, and this is completely in keeping with our Prime Minister's vision, Prime Minister's determination that our government, his government, will never leave any Indian behind. Any Indian anywhere in the world that finds himself or herself in harm's way, our government, our Prime Minister is determined to protect them, bring them back home safely, and I'm very glad this plane load of students and Indians have
managed to fly back safely. And I think in a lot of ways we are deeply grateful to our Prime Minister and of course everybody involved, the Minister Jaishankar, the team at the External Affairs Ministry, the flight crew of this Air India flight for making this possible, for bringing our children back home safely and soundly. தாங்கள் மீட்கப்பட்டது மிகுந்த மகிழ்ச்சி அளிப்பதாகவும் இத்தகைய பிரச்சனைகளை முதன்முறையாக சந்தித்திருப்பதாகவும் தாயகம் திரும்பியவர்கள் கூறினர். இந்தியா திரும்ப வர துணை நின்ற பிரதமர் நரேந்திர மோடிக்கும் மத்திய அரசுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் அவர்கள் தெரிவித்தனர். We thanks Government of India and our Prime Minister and every minister to support us to come back. Thanks to everyone. And this is very excellent. I think this operation is very excellent and successful. All we came here and we are very happy to come back to India. 2019 and this is the first time that we are facing this much hard situation over there. And we are very thankful to the Indian government, especially the Prime Minister Narendra Modi ji, for bringing us back. இது தொடர்பாக வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் வெளியிட்டுள்ள எக்ஸ் பதிவில் இஸ்ரேலில் இருந்து திரும்ப விரும்பும் இந்திய குடிமக்களுக்கு வசதியாக ஆபரேஷன் அஜய் தொடங்கப்பட்டுள்ளதாக பதிவிட்டுள்ளார். சிறப்பு விமானங்கள் மற்றும் பிற ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருவதாகவும் வெளிநாட்டில் உள்ள இந்திய மக்களின் பாதுகாப்பு மற்றும் நல்வாழ்வை முழுமையாக உறுதிப்படுத்துவதற்கான முயற்சி இது என்றும் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். போரால் பாதிக்கப்பட்டுள்ள இஸ்ரேலுக்கு ஆதரவு அளிப்பதற்காக அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் ஆண்டனி பிளிங்கன் அந்நாட்டுக்கு சென்றுள்ள நிலையில் இதன் தொடர்ச்சியாக ஐரோப்பிய ஆணைய தலைவரும் இஸ்ரேலுக்கு செல்கிறார். இஸ்ரேல் ஹமாஸ் தீவிரவாதிகள் இடையிலான போர் 7வது நாளாக நீடித்து வருகிறது. ஹமாஸ் தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதலில் இஸ்ரேல் தரப்பில் 1200க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர். இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலில் 260 குழந்தைகள் உட்பட 1120 பாலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டதாக அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதற்கிடையே இஸ்ரேல் நாட்டின் எல்லைப் பகுதிக்குள் ஊடுருவிய ஹமாஸ் தீவிரவாதிகள் பெண்கள், குழந்தைகள் உட்பட 100க்கும் மேற்பட்டோரை பிணை கைதிகளாக பிடித்து இழுத்துச் சென்றுள்ளனர். மத்திய கிழக்கு பகுதியில் பதட்டமான சூழல் நிலவி வரும் வேளையில் அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் ஆண்டனி பிளிங்கன் இஸ்ரேலுக்கு விரைந்தார். அங்கு இஸ்ரேல் பிரதமர் நேத்தன்யாகுவை சந்தித்த அவர் இந்த போரில் இஸ்ரேலுக்கு அமெரிக்கா முழு ஆதரவு தரும் என்பதை நேரில் உறுதி செய்தார். பின்னர் இருவரும் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது பேசிய ஆண்டனி பிளிங்கன் இஸ்ரேல் மக்களுடன் துணை நிற்கிறது என்பதை அதிபர் சார்பாகவும் அமெரிக்க மக்களின் சார்பாகவும் தெரிவித்துக் கொள்வதாக குறிப்பிட்டார். We will always be there by your side. That's the message that President Biden delivered to the Prime Minister from the moment this crisis began. மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கு தில்லி சீக்கிய குருத்வாரா மேலாண்மை கமிட்டி பாராட்டு தெரிவித்துள்ளது. புதுதில்லியில் இந்த பாராட்டு விழா நடைபெற்றது. நிகழ்ச்சியில் உரையாற்றிய உள்துறை அமைச்சர் விடுதலை போராட்டமாக இருந்தாலும், முகலாயர்களுக்கு எதிரான போராக இருந்தாலும், பிரிவினைக்கு எதிரான போராட்டமாக இருந்தாலும் நாட்டுக்காக தியாகம் செய்து சீக்கிய சமுதாயம் எப்போதும் முதலிடத்தில் இருந்து வருவதாக கூறினார். குருநானக் தேவின் போதனைகளை இன்று உலகம் முழுவதும் பின்பற்றி வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். மத ரீதியிலும் கடமை வழியிலும் சீக்கிய சமுதாயம் முன்னேறி வருவதாக தெரிவித்த அவர் நாட்டுக்காகவும் மதத்துக்காகவும் தியாகம் செய்வதில் உண்மையான சீக்கியர்கள் பின்வாங்க மாட்டார்கள் என்று தெரிவித்தார். குரு தேஜ் பகதூரின் தியாகம் மறக்க முடியாதது என்று கூறிய அமித்ஷா ஆப்கானிஸ்தான், பங்களாதேஷ், பாகிஸ்தான் ஆகிய நாடுகளிலிருந்து இந்தியாவுக்கு வர விரும்பும் சீக்கிய சகோதரர்களுக்காக பிரதமர் நரேந்திர மோடி குடியுரிமை திருத்தச் சட்டத்தை கொண்டு வந்ததாக குறிப்பிட்டார். ஐக்கிய அரபு அமீரகத்தின் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஷேக் அப்துல்லா பின் சையத் அல் நஹ்யான் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருடன் தொலைபேசியில் உரையாடினார். பதற்றங்களை தணிப்பதையும் பொதுமக்களை பாதுகாப்பதையும் குறித்து இருவரும் விவாதித்தனர். இஸ்ரேலின் தற்போதைய நிலையை சரி செய்வது குறித்தும் அதற்கான நடவடிக்கைகள் குறித்தும் இரு அமைச்சர்களும் கலந்துரையாடினர். அதிகரித்து வரும் வன்முறை, தீவிரவாதம் மற்றும் வெறுப்பை எதிர்கொள்வதுதான் இப்போதைய முன்னுரிமை என்று ஷேக் அப்துல்லா திட்டவட்டமாக வலியுறுத்தினார். பாதுகாப்பு, நிலைத்தன்மை, மக்களின் பாதுகாப்பை அச்சுறுத்தும் இத்தகைய நடவடிக்கைகளை அணுகுவதற்கான முயற்சிகளை மேற்கொள்வது அவசியம் எனவும் ஐக்கிய அரபு அமீரக அமைச்சர் வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கரிடம் தெரிவித்தார். கடந்த 5 ஆண்டுகளில் 13 கோடியே 50 லட்சம் இந்தியர்கள் வறுமையிலிருந்து மீண்டுள்ளதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் அனுராக் தாக்கூர் தெரிவித்துள்ளார். 2 நாள் பயணமாக மும்பை சென்றுள்ள அமைச்சர் அனுராக் தாக்கூர் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பிரதமர் நரேந்திர மோடியின் தொலைநோக்கு திட்டத்தின் மூலம்
4 கோடி மக்களுக்கு வீடுகள் வழங்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். 12 கோடி மக்களுக்கு கழிப்பறை வசதி செய்து கொடுக்கப்பட்டுள்ளதுடன் 13 கோடி வீடுகளுக்கு குடிநீர் இணைப்புகள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். மத்திய அரசின் சார்பில் 80 கோடி மக்களுக்கு குடும்ப அட்டைகள் மூலம் இலவச பொருட்கள் வழங்கப்படுவதாகவும் மத்திய அரசின் ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் மூலம் 5 லட்சம் ரூபாய் மதிப்பிலான சிகிச்சை வழங்கும் காப்பீட்டு திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். பட்ஜெட்டில் விளையாட்டுத்துறைக்கு முன் எப்போதும் இல்லாத அளவிற்கு கடந்த காலங்களை விட 3 மடங்கு நிதி ஒதுக்கீடு அதிகரித்து வழங்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். இந்திய வீரர்களும் தங்களது பங்கிற்கு ஆசிய விளையாட்டுப் போட்டிகளிலும் சர்வதேச விளையாட்டுப் போட்டிகளிலும் பதக்கங்களை பெற்று இந்தியாவுக்கு பெருமை சேர்த்து வருவதாகவும் அனுராக் சிங் தாக்கூர் சுட்டிக்காட்டினார். சிறிய இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். தீவிரவாதிகளுக்கு எதிராக உச்சக்கட்ட போர். இஸ்ரேலில் சிக்கிய இந்தியர்கள் மீட்பு. அதிரடி திட்டம் ஆபரேஷன் அஜய். இன்றைய மக்கள் மேடை நிகழ்ச்சியில் இரவு 7:30 மணிக்கு காணத் தவறாதீர்கள். ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் செய்யுங்கள், கேரண்டீட் ரிட்டர்ன்ஸ்ல லட்சங்களில் சம்பாதியுங்கள். இந்த லிமிடெட் ஆஃபர் உங்களுக்காக மட்டும். கண்கொத்தி பாம்புக்கு கண்ணுக்குள்ளே கேமரா இருக்கு. நீயும் இந்த கட்டுக்கதையை நம்புறியா? அப்ப நீங்களும் அதே தானே செய்றீங்க. ஷேர் மார்க்கெட்ல யாரும் கேரண்டீட் ரிட்டர்ன்ஸ்க்கான உத்தரவாதம் தர முடியாது. அப்படி ஏதாவது மெசேஜ், மெயில் அல்லது விளம்பரம் வந்தா அதை நம்பிடாதீங்க. இந்த மாதிரி திட்டங்கள் மோசடியானது, சட்டப்படி குற்றமும் ஆகும். உங்களுக்கு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். செய்திகள் தொடர்கின்றன. ஆளுநர் RN ரவி சென்னை ஆளுநர் மாளிகையில் இந்தியாவுக்கான அமெரிக்க துணை தூதுவர் கிறிஸ்டோபர் ஹாட்ஜர்ஸை இன்று சந்தித்து பேசினார். மரியாதை நிமித்தமாக இந்த சந்திப்பு நடைபெற்றது. தமிழ்நாட்டில் உள்ள முக்கிய அரசு மருத்துவக் கல்லூரிகளில் அகில இந்திய ஒதுக்கீட்டில் காலியாக உள்ள இடங்களை நிரப்ப அனுமதிக்குமாறு கோரி மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியாவுக்கு மாநில மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் கடிதம் எழுதியுள்ளார். புகழ்பெற்ற அரசு மருத்துவக் கல்லூரிகளில் அகில இந்திய ஒதுக்கீட்டின் கீழ் 16 இடங்கள் காலியாக உள்ளதாகவும், மதுரை எய்ம்ஸ் மருத்துவக் கல்லூரியில் 3 இடங்களும், நிகர்நிலை பல்கலைக்கழகங்களில் 50 இடங்களும், சுயநிதி மருத்துவக் கல்லூரிகளில் மேலாண்மை ஒதுக்கீட்டில் 17 இடங்களும் காலியாக உள்ளது தெரிய வந்துள்ளது என்று அமைச்சர் மா சுப்பிரமணியன் குறிப்பிட்டுள்ளார். மருத்துவ படிப்பு இடங்களில் சேர லட்சக்கணக்கான மாணவர்கள் காத்திருக்கும் சூழலில் இவற்றை தமிழக அரசு நிரப்ப அனுமதி அளித்தால் மாணவர்கள் பயன் பெறுவார்கள் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். மாணவர்களுக்கும் நாட்டிற்கும் பயனளிக்கும் வகையில் சாதகமான பதிலை அளிக்குமாறு அவர் அந்த கடிதத்தில் கேட்டுக்கொண்டுள்ளார். பாலஸ்தீன பகுதிகளில் தமிழர்கள் யாரும் இல்லை என தமிழ்நாடு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். இஸ்ரேல் பாலஸ்தீனம் இடையே கடந்த 7ஆம் தேதி முதல் போர் நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் இஸ்ரேலில் உள்ள இந்தியர்களை ஆபரேஷன் அஜய் என்ற திட்டத்தின் மூலம் மீட்கும் பணியை மத்திய அரசு மேற்கொண்டு வருகிறது. முதற்கட்டமாக தமிழ்நாட்டைச் சேர்ந்த 21 பேர் உட்பட 212 பேர் இந்த திட்டத்தின் கீழ் மீட்கப்பட்டுள்ளனர். இதில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த 14 பேர் இன்று சென்னை விமான நிலையம் வந்தடைந்தனர். 7 பேர் தில்லியிலிருந்து நேரடியாக கோவைக்கு சென்றனர். சென்னை விமான நிலையம் வந்தடைந்தவர்களை தமிழ்நாடு மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன், நாடாளுமன்ற உறுப்பினர் கலாநிதி வீராசாமி, அயலக தமிழர் நலத்துறை ஆணையர் ஜெசிந்தா லாசரஸ் ஆகியோர் வரவேற்றனர். இஸ்ரேலில் இருந்து மீண்டவர்களை அவர்களது உறவினர்களும் கண்ணீர் மல்க வரவேற்றனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் மா சுப்பிரமணியன், மருத்துவத்துறை மேற்படிப்புக்காகவும் ஆராய்ச்சி உள்ளிட்ட வேறு சில பணிகளுக்காகவும் சென்று இஸ்ரேலில் சிக்கிக்கொண்டு மீதமுள்ள தமிழர்களை பத்திரமாக மீட்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும், காசா போன்ற பாலஸ்தீன எல்லைப் பகுதியில் தமிழர்கள் யாரும் இல்லை என்றும் அவர் தெரிவித்தார். இன்று இரவு மேலும் ஒரு விமானம் தமிழக பயணிகளை மீட்டுக் கொண்டு வருவதாகவும், அவர்களுக்கு தேவையான உதவிகளை தமிழ்நாடு அரசின் சார்பில் செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். கூட போயிருப்பவர்கள் இதில் இருக்கிறார்கள். தற்போது வந்திருக்கிற விமானத்தின் மூலம் 214 பேர் முதல் கட்டமாக வந்திருக்கிறார்கள். இந்த 214 பேரில் 21 பேர் தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்கள்.
21 பேரும் பத்திரமாக இன்றைக்கு மீட்கப்பட்டு தமிழகத்திற்கு வந்திருக்கிறார்கள். இனிமேல் தினந்தோறும் இஸ்ரேலிலிருந்து விமானம் டெல்லிக்கு வந்து அங்கிருந்து சென்னைக்கு வருவது என்கின்ற வகையில் ஒட்டுமொத்தமாக அந்த 114 பேரையும் மீட்டெடுக்கும் முயற்சி தமிழக அரசின் சார்பில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது, நடைபெறவிருக்கிறது. நாகப்பட்டினத்திலிருந்து இலங்கையில் காங்கேசன் துறைமுகம் இடையிலான கப்பல் போக்குவரத்து நாளை துவங்குகிறது. இதற்கான ஏற்பாடுகளை துறைமுக நிர்வாகம் செய்து வருகிறது. இது பற்றிய ஒரு செய்தி தொகுப்பு. நாகை துறைமுகத்திலிருந்து இலங்கை காங்கேசன் துறை துறைமுகத்திற்கு செரியாபாணி என்ற பயணிகள் கப்பல் நாளை முதல் இயக்கப்படுகிறது. இந்த கப்பல் 150 பயணிகளுடன் பயணிக்கும் வசதியை கொண்டுள்ளது. முற்றிலும் குளிர்சாதன வசதியுடன் கூடிய சொகுசு இருக்கைகள் கப்பலில் உள்ளது. இந்த கப்பல் 60 நாட்டிகள் மேல் தொலைவில் உள்ள இலங்கை காங்கேசன் துறையினை 3 மணி நேரத்தில் சென்று செய்கிறது. இதற்கான சோதனை ஓட்டமும் வெற்றிகரமாக நடைபெற்றது. இந்த நிலையில் நாளை மத்திய நீர்வழி போக்குவரத்து துறை அமைச்சர் சர்பானந்தா, மாநில சிறு துறைமுகங்கள் மற்றும் பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேலு ஆகியோர் கப்பல் பயணத்தினை தொடங்கி வைக்கிறார்கள். இதுபோல காணொலி காட்சி மூலமாக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் விழாவில் பங்கேற்கிறார்கள். மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் இலங்கையில் இருந்து காணொலி காட்சி வாயிலாக விழாவில் பங்கேற்கிறார்கள். பயணிகள் முனையத்திலிருந்து பயணிகள் நாளை முதல் பயணத்தினை தொடங்குகிறார்கள். இதற்கான முன்பதிவு நாகை துறைமுகத்தில் உள்ள பயணியர் முனையத்தில் ஏற்கனவே தொடங்கி நடைபெற்று வருகிறது. கப்பல் பயணத்தின் போது பயணிகளுக்கு தேவையான உணவு வசதிகள் மற்றும் இதர வசதிகளுக்கான அனைத்து ஏற்பாடுகளும் கப்பலில் செய்யப்பட்டு கப்பல் தயார் நிலையில் உள்ளது. This is vessel Cheryabani. I am the captain of the ship. So this Cheryabani is deployed for international voyage between Nagapattinam and Kankesandurai, Sri Lanka port. So this will take around 3.5 hours to reach over there. It is around 61 nautical mile distance is there. So we are maintaining around 15 to 16 knots. So total 150 passengers we can allow with 40 kg luggage and all. So most probably by 1700 hours we'll reach here. Thank you. நாகை துறைமுகத்திலிருந்து செரியாபாணி என்னும் பயணிகள் கப்பல் நாளை முதல் தனது போக்குவரத்தை தொடங்குகிறது. இந்த கப்பலானது பகல் நேரத்தில் மட்டும் பயணிக்கும் சிறப்பு அம்சத்தை பெற்றுள்ளது. பகல் நேரத்தில் பாக்ஸ் வசதியின் அழகினை கண்டு ரசிக்கும் வகையில் இதில் அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளது. சுற்றுலாவினை மேம்படுத்தும் வகையில் இந்த கப்பல் போக்குவரத்தானது தொடங்கப்படுகிறது. இந்த கப்பல் போக்குவரத்தினை பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாளை காணொலி காட்சி மூலமாக தொடங்கி வைக்கிறார்கள். இதில் பணிபுரியும் பணியாளர்கள் இதற்காக பிரத்யேக பயிற்சி பெற்றுள்ளார்கள். இவர்கள் சுற்றுலாவினை மேம்படுத்தும் வகையிலும் இலங்கை இந்தியாவிற்கான உறவினை மேம்படுத்தும் வகையிலும் பல்வேறு பணிகளை செய்து வருகிறார்கள். இதற்கான ஆயத்த பணிகளை கப்பலில் உள்ள பணியாளர்களும் மற்றும் கேப்டன் பிஜு ஜார்ஜ் அவர்களும் மேற்கொண்டுள்ளார்கள். செரியாபாணி கப்பலில் இருந்து பொதிகை செய்திகளுக்காக செல்வன் ஜபராஜ். தொடர்வது விரைவுச் செய்திகள். சென்னையில் நடைபெறவுள்ள ஃபார்முலா ரேசிங் சர்க்கியூட் 2023 போட்டிக்கான முதல் கட்டமாக 15 கோடி ரூபாய் உரிமைத் தொகை மற்றும் செயல்பாட்டுத் தொகையை இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் இன்று வழங்கினார். இந்த போட்டிகளில் பங்கேற்க உள்ள மாற்றுத்திறனாளி விளையாட்டு வீரர்களுக்கு தலா 7,20,000 ரூபாய் மதிப்பிலான செயற்கை கால்களுக்கு உபகரணங்களையும் அமைச்சர் வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை கூடுதல் தலைமை செயலாளர் அதுல்ய மிஸ்ரா, தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணைய உறுப்பினர் செயலாளர் மேகநாத ரெட்டி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். சென்னை ஓமந்தூரார் தோட்டத்தில் அமைந்துள்ள அரசு பன்னோக்கு உயர் சிறப்பு மருத்துவமனை கூட்டரங்கில் உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி தலைமையில் உணவுப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை, தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகம், கூட்டுறவுத்துறை பொது விநியோக திட்டம், குடிமைப் பொருள் வழங்கல் மற்றும் குற்றப்புலனாய்வுத்துறை அலுவலர்களில் ஒருங்கிணைந்த ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் துறைகளைச் சேர்ந்த உயர் அதிகாரிகள் கலந்து கொண்டனர். போக்குவரத்து கழக பேருந்துகளை மேம்படுத்தும் வகையில் 1666 அடிச்சட்டங்களை கொள்முதல் செய்ய உற்பத்தியாளர்களுக்கு ஆணை வழங்கப்பட்டுள்ளதாக போக்குவரத்துத்துறை அமைச்சர் சிவசங்கர் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் விழுப்புரம், சேலம், கோவை, கும்பகோணம், மதுரை, திருநெல்வேலி ஆகிய தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகங்களுக்கு இந்த பேருந்து அடிச்சட்டங்கள் வாங்கப்பட உள்ளதாக தெரிவித்துள்ளார். ஆண்டுதோறும் அக்டோபர் 9ஆம் தேதி முதல் 13ஆம் தேதி வரை அஞ்சல் துறை வார விழா நடைபெறுகிறது. இதுகுறித்து மக்களிடம் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமான செய்தி தொகுப்பை தற்போது காணலாம். ஒவ்வொரு ஆண்டும் அக்டோபர் 9 முதல் 13 வரை அஞ்சல் துறை வார விழா நடைபெறுகிறது. இதன் மூலம் பொதுமக்களுக்கு அஞ்சல் துறை மூலம் செய்யப்படும் வங்கி சேவை, பார்சல் சேவை, அஞ்சல் துறை மூலம் வழங்கப்படும் மகளிர் சேமிப்பு திட்டங்கள், குழந்தைகளுக்கான செல்வமகள் சேமிப்பு திட்டம், ஆதார் அட்டை சேவை, பாஸ்போர்ட் சேவை உள்ளிட்ட அனைத்து சேவைகளும் மக்களுக்கு தெரிய வேண்டும் என்பதற்காக சிறப்பு முகாம்கள் அமைக்கப்பட்டு பொதுமக்களுக்கு விளக்கப்படுகிறது.
இதன் ஒரு பகுதியாக விழுப்புரம் மாவட்டம் முழுவதும் பள்ளி மற்றும் மக்கள் கூடும் பல்வேறு இடங்களில் அஞ்சல் துறை சேவை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதன் மூலம் பயன்பெற்ற மக்கள் இது குறித்து கூறுகையில், விழுப்புரத்துலேருந்து இளங்கோவன். அஞ்சலகத்தில் செல்வமகள் சேமிப்பு திட்டம் என்ற ஒரு திட்டம் இருக்குது. பெண் குழந்தைகளுக்கு 10 வயசுக்குள்ள குழந்தைகளுக்கு மாதம் மினிமம் 250 ரூபா மினிமம் கட்டலாம். அதுமாதிரி பிபிஎஃப் இருக்குது, பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட் இருக்குது. அதுபோல் பல நல்ல திட்டங்கள் எல்லாம் இருக்குது. 1 இயர் 2 இயர் எம்ஏஎஸ் மந்த்லி இன்கம் ஸ்கீம்னு சொல்லி ஒரு ஸ்கீம் இருக்குது. சீனியர் சிட்டிசனுக்கு 8.2 ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க. இது போல் நல்ல நல்ல ஸ்கீம்லாம் இருக்குது. அது பப்ளிக், அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட திட்டம் இது. நம்ம நேஷ்னல் ஸ்மால் சேவிங்ஸ் இதில் நீங்கள் இதில் என்எஸ்சி இருக்குது, எல்லாமே நீங்கள் பண்ணலாம். சிறப்பான முறையில் அஞ்சலக சேமிப்பு திட்டங்கள் செயல்பட்டு வருகிறது. வணக்கம், நான் சித்தியாரிலிருந்து வரேன். என் பேர் ஜான்துரை. இந்த விழுப்புரத்தில் அஞ்சலகம் செயல்பட்டு வருது. எனக்கு ஆதார் கார்டு அப்ளை பண்ணுறது, பாஸ்போர்ட் அப்ளை பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் அலுவலக சேவைகள், அதுக்கப்புறம் சர்வீஸ், பார்சல் சர்வீஸு, இந்த மாதிரி பண்ணுறதுலாம் பக்கத்துலேயே இருக்கிறதுனால எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அஞ்சலகத்தில் சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன. புதிய பார்சல் சர்வீஸ் அலுவலகம் மற்றும் ஆதார் அட்டை எடுக்கும் அலுவலகம் மற்றும் பாஸ்போர்ட் எடுக்கும் அலுவலகம் ஆகியவை சிறப்பு முகாம்களை ஏற்படுத்தி செய்துள்ளன. இதன் மூலம் விழுப்புரத்தில் இருந்த நகர மக்களுக்கு இது பெரும் பயனளித்துள்ளது. புதிய செய்திகளுக்காக விழுப்புரத்திலிருந்து ஜி சுரேஷ். உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் சென்னையில் தற்போது நடைபெற்று வரும் ஆட்டத்தில் நியூசிலாந்து அணிக்கு பங்களாதேஷ் அணி 246 ரன் என்ற வெற்றி இலக்கை நிர்ணயித்துள்ளது. டாஸ் வென்ற நியூசிலாந்து அணி பந்து வீச்சை தேர்வு செய்தது. அதன்படி முதலில் விளையாடிய பங்களாதேஷ் அணி நிர்ணயிக்கப்பட்ட 50 ஓவர்களில் 9 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 245 ரன்கள் எடுத்தது. விக்கெட் கீப்பர் முஸ்பிகர் ரஹீம் அதிகபட்சமாக 66 ரன்கள் எடுத்தார். நியூசிலாந்து தரப்பில் ஃபெர்கியூசன் 3 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். 246 என்ற ரன் இலக்கோடு தற்போது விளையாடி வரும் நியூசிலாந்து அணி 1 விக்கெட் இழப்புக்கு 65 ரன்கள் எடுத்துள்ளது. ஆண்டுக்கான சிறந்த தடகள வீரர் விருதுக்கு ஒலிம்பிக் மற்றும் உலக சாம்பியன்ஷிப் போட்டிகளில் தங்கப்பதக்கம் வென்ற இந்திய ஈட்டி எறிதல் வீரர் நீரஜ் சோப்ராவின் பெயர் பரிந்துரை செய்யப்பட்டுள்ளது. சர்வதேச தடகள அமைப்பு ஆண்டுதோறும் தடகள அமைப்பின் சமூக வலைதள பக்கங்களில் ரசிகர்கள் ஆன்லைன் மூலமாக வாக்களிக்கவும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டன. ஷாங்காய் மாஸ்டர்ஸ் டென்னிஸ் போட்டியின் அரையிறுதி சுற்றுக்கு இந்தியாவின் ரோஹன் போப்பண்ணா மற்றும் ஆஸ்திரேலியாவின் மேத்யூ எப்டன் இணை முன்னேறியுள்ளது. இது தொடரில் நேற்று நடைபெற்ற காலிறுதி ஆட்டத்தில் போப்பண்ணா மேத்யூ இணை 6-4, 6-2 என்ற செட் கணக்கில் டச் வீரர் ஜென் ஜூலியன், பிரெஞ்சு வீரர் ஃபேபியன் ரெபுல் இணையை வீழ்த்தியது. இதன் மூலம் போப்பண்ணா இணை அரையிறுதி சுற்றுக்கு தகுதி பெற்றது. திருநெல்வேலி, தென்காசி, தேனி, கன்னியாகுமரி உட்பட 13 மாவட்டங்களில் ஒரு சில பகுதிகளில் இன்று கனமழை பெய்யும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேலும் புதுக்கோட்டை, தஞ்சாவூர், சிவகங்கை, தூத்துக்குடி, திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை, ராமநாதபுரம், விருதுநகர் மாவட்டங்களுக்கும் இந்த கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அதே நேரத்தில் தமிழக பகுதிகளில் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியின் காரணமாக தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் அம்மையம் தெரிவித்துள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மிசோராம் மற்றும் சத்தீஸ்கட் மாநிலங்களில் சட்டப்பேரவை தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்கியது. உள்ளிட்ட தேசிய செய்திகளின் தொகுப்பை காணலாம். மிசோராம் மற்றும் சத்தீஸ்கட் மாநிலங்களில் சட்டப்பேரவை தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்கியது. 40 சட்டப்பேரவை தொகுதிகள் கொண்ட மிசோராம் சட்டமன்றத்திற்கு நவம்பர் 7ஆம் தேதி ஒரே கட்டமாக தேர்தல் நடத்தப்படுகிறது. இதேபோன்று 90 தொகுதிகளை கொண்ட சத்தீஸ்கட் சட்டப்பேரவைக்கு நவம்பர் 7 மற்றும் 17ஆம் தேதிகளில் 2 கட்டங்களாக தேர்தல் நடைபெறுகிறது. இந்நிலையில் மிசோராம் சட்டப்பேரவை தேர்தலையொட்டி வேட்புமனு தாக்கல் இன்று துவங்கியது. இதேபோன்று சத்தீஸ்கட் மாநிலத்தில் முதற்கட்ட தேர்தல் நடைபெறவுள்ள தொகுதிகளில் போட்டியிடுவதற்கான வேட்புமனு தாக்கலும் இன்று துவங்கியது. பீகாரில் ரயில் விபத்து நிகழ்ந்த புதுதில்லி, பாட்னா, ஹவுரா ரயில் மார்க்கத்தில் ரயில் பாதை சீரமைப்பு பணிகள் போர்க்கால அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. 300க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள், தொழில்நுட்ப ஊழியர்கள், பொறியாளர்கள் உள்ளிட்டோர் இரவு பகலாக சீரமைப்பு பணிகளை மேற்கொண்டு வருகின்றனர்.
இதன் காரணமாக இந்த மார்க்கத்தில் 30க்கும் மேற்பட்ட ரயில்கள் ரத்து செய்யப்பட்டிருப்பதுடன் பல முக்கிய ரயில்கள் மாற்றுப்பாதையில் திருப்பிவிடப்பட்டுள்ளன. ராணுவ நில முறைகேடு தொடர்பான வழக்கில் ஜார்க்கண்ட் முதலமைச்சர் ஹேமந்த் சோரன் தாக்கல் செய்த ரிட் மனுவை ஜார்க்கண்ட் உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. ஏற்கனவே உச்சநீதிமன்றம் இதனை தள்ளுபடி செய்த நிலையில் உயர்நீதிமன்றத்தின் 2 நீதிபதிகளை கொண்ட அமர்வு இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது. இந்த வழக்கு தொடர்பாக அமலாக்கத்துறை நேரில் ஆஜராகுமாறு ஹேமந்த் சோரனுக்கு சம்மன் அனுப்பியிருந்தது. இதனை எதிர்த்து அவர் தாக்கல் செய்த ரிட் மனுவை ஜார்க்கண்ட் உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. நீதிமன்றத்தின் இந்த உத்தரவு ஜார்க்கண்ட் முதலமைச்சருக்கு பின்னடைவாக கருதப்படுகிறது. தேசிய திரைப்பட தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. நாடு முழுவதும் 4000த்திற்கும் மேற்பட்ட திரையரங்குகளில் வெற்றியடைந்த திரைப்படங்கள் திரையிடப்படுகின்றன. கடந்த ஆண்டு செப்டம்பர் 23ஆம் தேதி திரைப்பட தினம் கொண்டாடப்பட்டது. கொரோனா பெருந்தொற்றுக்கு பிறகு ரசிகர்கள் திரையரங்குகளுக்கு வருவதை ஊக்குவிக்கும் வகையில் இந்த திரைப்பட தினம் கொண்டாடப்படுகிறது. சிறிய இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். சேலம் அரசு மருத்துவமனை இரத்த வங்கி சார்பில் மாவட்டம் முழுவதும் நடைபெற்று வரும் இரத்த தான முகாம்களில் இளைஞர்கள் ஆர்வத்துடன் கலந்து கொள்கின்றனர். இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பை காணலாம். இளைஞர்கள் நிறைந்த இந்தியாவில் அவர்களின் சமூக நலன் சார்ந்த நடவடிக்கைகள் மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கி வருகின்றன. அந்த வகையில் இரத்த தானம் செய்வதில் இளைஞர்கள் காட்டும் ஆர்வம் சேலம் மாவட்டத்தில் வரவேற்பை பெற்று வருகிறது. சேலம் அரசு மருத்துவமனை இரத்த வங்கி சார்பில் மாவட்டம் முழுவதும் இரத்த தான முகாம்கள் நடத்தப்பட்டு வருகிறது. கடந்த ஆண்டு 96 இடங்களில் நடைபெற்ற முகாம்கள் வாயிலாக 18,376 யூனிட் ரத்தம் தானமாக பெறப்பட்டது. ஆனால் நடப்பாண்டில் 10வது மாதத்திலேயே 73 முகாம்கள் மூலமாக 18,423 யூனிட் ரத்தம் தானமாக பெறப்பட்டுள்ளது. இளைஞர்களின் பங்களிப்பு காரணமாக இரத்த தானம் வழங்குவது அதிகரித்துள்ளதாக கூறுகிறார் சேலம் அரசு மருத்துவமனை இரத்த வங்கி அலுவலர் டாக்டர் ரவீந்திரன். 1 out of 3 வந்து பிளட் டொனேஷன் தேவைப்படுது த்ரூ டே லைஃப் டைம்ல. அப்படி இல்லாட்டினா 2 to 3 மினிட்ஸ்க்கு ஒரு நபருக்கு வந்து பிளட் டொனேஷன் தேவைப்படுது. அதனால நம்ம ஒவ்வொருத்தருமே பிளட் டொனேஷன் பண்ணோம். அரசு மருத்துவமனைகளை நாள்தோறும் நாடி வரும் லட்சக்கணக்கான ஏழை எளிய மக்களுக்கு ரத்தம் கிடைப்பதை இளைஞர்களின் முயற்சி எளிமையாக்கியுள்ளது. பிறருக்கு உதவி செய்யும் விதமாக இரத்த தானம் செய்யும் போது நமக்கும் பயன் கிடைப்பதாக இளைஞர்கள் தெரிவிக்கின்றனர். நல்லது, மற்றவங்களுக்கும் நல்லது. இப்போ ஜிஹெச்ல வரவங்க எல்லாமே வந்து மோஸ்டா ஓரளவுக்கு புவர் பீப்புள், நார்மல் ஃபேமிலிஸாக இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து பிளட் கிடைக்கிறது, அதை அரேஞ்ச் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம். ஸோ ஜிஹெச் மூலியமா பிளட் போகிறது வந்துட்டு எனக்கு ரொம்ப ப்ரௌடாக இருக்கு. நான் இது வரைக்கும் பிளட் டொனேட் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு இதில் வந்து பிளட் டொனேட் பண்ணுற ஒரு ஆர்வத்துக்காக நான் இங்கே வந்திருக்கேன். என்னோட பிளட் வந்து ஓ பாசிட்டிவ். ஸோ யூனிவர்சல் டோனர் தானே, என்னால் எல்லாருக்கும். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. மீண்டும் செய்திகள் இரவு 10 மணிக்கு. வணக்கம்.